Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Waalaikumsalam. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi washabihi wa ashabihi ajma'in. நாம் தினசரியாக வாழ்க்கையில் செய்கிற செயல்கள், அது மட்டும் இல்லாமல் நம் மற்ற செயல்பாடுகள் செய்வதற்கும், நாம் அமல் செய்வதாக இருந்தாலும் சரி, வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா நம்ம சாப்பிடுவது. ஒரு மனிதனால் சாப்பிடாம தூக்கம், சில பேருக்கு சாப்பிடாம தூக்கம் வராது, சில பேர் சாப்பிடாம வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சாப்பாட்டு இன்னும் குடிப்பதின் ஒழுக்கத்தை பற்றி நாம் பார்ப்போம். எப்படிப்பட்ட சாப்பாடு சர்க்கார் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, நம் தேவையை பொறுத்து செய்யணும் அல்லாஹ் ஒருத்தன் தான். அப்படி இருக்க தன்னுடைய உரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையை அந்த சாப்பாடு மேலே வைத்து அந்த சாப்பாடு மூலமாக நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சாப்பாடும் இன்னும் தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது அது எவ்வாறு செய்ய வேண்டுமோ அந்த முறையில் தான் செய்யணும். ஒரு வஸ்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ மதிப்பையோ கொடுக்கவில்லைன்னா அது ஒரு அநியாயமாகும். அதனால் நம் சாப்பாடு மீதும் இன்னும் தண்ணி குடிப்பதற்கும் ஒரு அதமான முறையில் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு தௌஃபீக் செய்வானாக. அது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் கிதாபில், முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, இன்ன ஷைத்தான யஸ்தஹில்லு தஆம, நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் யஸ்தஹில்லு உங்களுக்கு ஹலாலாக தேடுகிறான் உணவை, உங்களின் பக்கம் உணவை கொண்டு வர தேடுகிறான். எப்படிப்பட்ட உணவு? அல்லாஹ் யுதுகிரு இஸ்மல்லாஹு அலைஹி, எதன் மீது அல்லாஹ் தஆலாவுடைய பெயர், அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ அப்படிப்பட்ட சாப்பாடை உங்கள் மீது ஹலாலாக ஷைத்தான் தேடுகிறான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அல்லாஹ்வை மறந்து சாப்பிடுவது ஷைத்தான் நமக்கு ஹலாலாக்கிறான். ஷைத்தான் ஹலாலாக்கிறானா? இப்போ அல்லாஹ் ஹலாலாக்கியதும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹலாலாக்கியதும் நம்ம செய்வது இது, அவங்களை பின்பற்றோம். இப்போ ஷைத்தான் ஹலாலாக்கிய நம்ம செய்யறோம்னா ஷைத்தானை பின்பற்றும் முறையில் போவோம். அதை விட்டு அல்லாஹ் தஆலா உங்களையும் பாதுகாப்பு செய்வாங்க. அடுத்து இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, இதா அகல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் ஃபல்யஅகுல் பியமீனி, அவருடைய வலது கையை கொண்டு சாப்பிடட்டும். இதா ஷரப, இன்னும் உங்களில் ஒருத்தர் குடித்தால் ஃபயஷ்ரப் பிஹி, இன்னும் அவருடைய வலது கையை கொண்டே குடிக்கட்டும். அப்போ இந்த ஹதீஸில் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கிறாங்க? சாப்பிடும்போது குடிக்கும்போது வலது கையில் குடிப்பதும் வலது கையில் சாப்பிடுவதும் தான் அதனுடைய ஒழுக்கம். அப்படி செய்தால்தான் நாம் சாப்பாடுக்கு கண்ணியம் கொடுத்தோம், அந்த லிஸ்ட்ல நம்ம வருவோம். அது இல்லாமல் சாப்பாடு இடது கையிலும் வலது கையிலும் தண்ணி கொடுக்கணும், இடது கையிலும் குடிப்பதாகிறது ஒரு அதமான ஒரு முறையோ ஆகாது. அது அடுத்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இதுவும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கிறாங்க, லா ஆத்துல் அன்னக்கும், நிச்சயமாக உங்கள் யாரும் சாப்பிட வேண்டாம், பி சிமாலிஹி, அவருடைய இடது கையை கொண்டு, வலா யஷ்ரப் அன்ன, இன்னும் நீங்கள் தண்ணீர் அருந்த வேண்டாம், பிஹி, இன்னும் அந்த இடது கையை கொண்டும் நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க பின்னாடி, இன்ன ஷைத்தான, நிச்சயமா ஷைத்தான் ஆகிறவன் வேலைக்குழு சாப்பிடுறான், பி சிமாலிஹி, அவனுடைய இடது கை கொண்டு தான் சாப்பிடுறான், யஷ்ரபு பிஹி, இன்னும் அந்த இடது கையை கொண்டு தான் குடிக்கிறான். அப்ப நம்ம இடது கை கொண்டு சாப்பிடுவதும் இடது கையை கொண்டு குடிப்பதாகிறது ஷைத்தானை பின்பற்றினோம், ஷைத்தானுடைய சுன்னத், ஷைத்தானோட வழிமுறையாகிவிடும். ஆகையால் நம் வலது கையிலே குடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்புறம் இன்னொன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் வருகிறது, அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா ஆக்கலு முத்தகியன், உங்கள் யாரும் சாய்ந்த நிலையில் சாப்பிட வேண்டாம். சாய்ந்த நிலையில் சாப்பிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மீது தடுத்திருக்கிறாங்க. சாய்ந்த நிலையில் சாப்பிடுவது அது சாப்பாடு கொடுக்குற ஒரு ஒழுக்கமாகாது.
அடுத்து ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு சஹாபி வந்து ஒரு நாட்டு ஒரு மன்னருடைய சபைக்கு போய் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த மன்னர்கள் பெரிய மந்திரிகள்லாம் அமர்ந்திருக்கிற இடத்துல இவங்க உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க சாப்பாடு ஒன்று கீழே விழுந்துரும். இல்லை, இவங்க தட்டை வலிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படி? தட்டை சாப்பிட்டு தட்டை முழுமையாக வலிச்சு சாப்பிடுவாங்க. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இவர் அவ்வாறு செய்யும் போது ஒரு நபர் வந்து இவங்ககிட்ட சொல்றாங்க, என்ன இப்படி செய்யறீங்க? இத்தனை பெரிய பெரிய ராஜா இருக்காங்க, மந்திரிகள்லாம் இருக்காங்க, நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லும் போது அந்த சஹாபி கேட்டாங்களாமா, இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் என் நாயத்தோட சுண்ணத்தை நான் விடுவேனா அப்படின்னு. அப்ப எந்த இடமா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்திலே சாப்பிடுவதும் சுண்ணத்திலே குடிப்பதுதான் ஒழுக்கமான முறையாக இருக்கும். மேலும் நாம் ஆலை மோதுகிறோம், நாம் வெளியே போகும்போது நின்று குடிப்பது, இந்த மாதிரி சாப்பிடும்போதும் சரி, சாப்பிடும்போது நம்ம அதுவில்லாமல் செய்தோம்னா நம்மளை கவனிக்கப்படும். ஏன்னா பிற மக்கள் மத்தியில் இந்த பையன் சரியில்லைன்னா அது அவன் ஓதலை அவனுக்கு தெரியாது. நம்ம ஓதுறோம், நம்ம கரெக்டாக இருக்கணும். அடுத்தபடியாக இன்னொரு ஹதீஸ் கூறுகிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கிறாங்க, இதா அக்கல அஹதுக்கும், உங்களுக்கு சாப்பிட்டா வலா எம்ஷஹ பி யதிஹி, அவருடைய கையை கொண்டு எந்த வஸ்துவும் தொட வேண்டாம். அப்போ சாப்பிடும்போது சாப்பிட ஆரம்பிச்சிலிருந்து சாப்பிட முடியும் வரை சாப்பாட்டின் மீது தான் நம்ம கையை இருக்கணும். அதை விட்டு பிற வஸ்துக்களில் கையை வைத்து திரும்பி சாப்பாடு சாப்பிடுவது ஒழுக்கமான செயலாகாது. இன்னொன்று, நம்ம சர்க்கார் சொல்லி காமிப்பாங்க, சாப்பாடு வந்தோடனே சாப்பாட்டில் கை வச்சிடக்கூடாது. சில பேர் ரொம்ப பசியாக இருப்பாங்க, மனுஷனா நமக்கு பசி இருக்கும், சில இடத்துல வெளியே எல்லாத்துக்கும் பசி ஒன்று இருக்கும். இந்த பசியில் அவங்க சாப்பாட்டில் சீக்கிரம் கை வச்சுருவாங்க. அப்படிலாம் நம்ம கை வைக்கக்கூடாது. சாப்பாடு வந்துச்சா கொஞ்சம் கையை கொஞ்சம் மடக்கி வச்சுட்டு, இந்த சாப்பாடு மீதெல்லாம் எனக்கு கொடுத்த என்று பார்த்து சாப்பிடுவது சுகுது செஞ்சு சாப்பிடுவேன்னு நம்ம சர்க்கார் நாயகம் நமக்கு சொன்னாங்க. அடுத்தபடியாக சல்மான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, திருமிதி ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, தாயிமு சாக்கிரும், நன்றி செலுத்தி சாப்பிடக்கூடியவன் ஆகிறவன், கசாயிமு சாபிரின், பொறுமையான நோம்பாளியை போன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்றி செலுத்த உணவை சாப்பிடக்கூடியவன் பொறுமையான நோம்பாளியை போன்று. அப்ப நாம் சாப்பிடும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சாப்பிட்டால் நமக்கு பொறுமையான நோம்பாளியோட அந்தஸ்து வருகிறது. ஆகையால் சாப்பிடும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.